கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரணி எச்சரிப்பு சத்த நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஆமேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஆமென். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் தேவாதி தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவான என் தாய் தகப்பனுமாய் தந்தையுமாய் இருக்கிற என் தெய்வத்தை அப்பா நாங்கள் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். அப்பா, பரிசுத்த தேவன் அடியாலே மறைத்து என் நாவை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15 நாம் பார்க்கும் பொழுது எஸ்தருக்கு தன்னை காண்கிற யாவர் மேலும் ஒரு தயை கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். ஆமேன். ஒரு தயை கிடைக்கிற காலம். ஆமேன். எஸ்தருக்கு யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய கண்களின் தயவு கிடைத்தது. மோர்தக்கா எஸ்தரை எடுத்து வளர்க்கிறார். வளர்த்து அகஸ்வே ராஜாவுக்காக தன் அரண்மனையிலே கொண்டு போக விடப்படுகிறார். அந்த 12 மாதமும் சுத்திகரிப்பின் மாதத்திற்கு அப்புறமாக அவரிடத்திலே போகிறாள், ராஜாவிடத்திலே. அந்த இடைப்பட்ட காலங்களை பார்க்கும் பொழுது மோர்தக்காய் ஒவ்வொரு நாளும் அரண்மனை வாசலிலே போய் நிற்கிறதையும் அவர் மறைமுகமாய் ஜெபித்திருக்கிற ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன். தயை செய்கிறார். எஸ்தருக்கு தயை செய்து ராஜாவின் கண்களிலே ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமேன். பாருங்க, அதே போல தயை செய்கிற காலம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லா காலத்திலும் ஆண்டவரே நம்மளுக்கு உறுதுணையாய் இருக்கிறவர், ஒரு பாதுகாப்பை தருகிறவர், வேலி அடைக்கிறவர், நம்மளை பாதுகாத்தவர், எல்லா விதத்திலும் நம்ம கரங்களோடு அவருடைய கரம் இருந்து நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். சத்துருவின் கரத்திலே ஒப்பு கொடுக்காதபடி நம் குடும்பங்களையும் நம்மளையும் அவர் வேலி அடைத்து தாப்பாள்களை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எஸ்தருக்கு தயை செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்திலே தயை செய்வார். ஆமேன். வேலைகளை தயை செய்வார், படிப்பின் காரியத்திலே தயை செய்தார், சபையிலே தயை செய்தார். ஆமேன். தயவும் செய்வார், இனிமேலும் தயவும் செய்வார். ஆமேன். நிலங்கள் வாங்குவதா இருக்கட்டும், வீடு வாங்குவதா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஆண்டவர் ஒரு தயை செய்யும் காலத்தை இந்த நாளிலே ஆமேன் நம்ம பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும் என்று சொன்னது போல நமக்கு தயை செய்த காலத்துக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அவர் நெகேமியாவில் 9:6 பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே தேவன். ஆமேன். ஆதி வானத்திற்கும் ஆண்டவர் எல்லா வான சேனைகளுக்கும் ஆண்டவர் ஆளுகை செய்தவர், ஆளுகை செய்து நடத்தினவர், பூமியை ஆளுகை செய்தவர், பூமியில் உள்ளவைகளை எல்லாத்திற்கும் அதை உருவாக்கி மகிழ்ந்தவர், சமுத்திரத்தின் அடியிலே எல்லாத்தையும் உருவாக்கி மகிழ்ந்தவர், எல்லாத்தையும் காக்கிற தேவன். ஆமேன். அதே போல உங்களையும் என்னையும் காத்தார். ஆமேன். காத்து தயை செய்தார். அவருக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமேன். பாருங்க, எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறுதளித்து போகும் பொழுது அவர் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இளைப்பாறும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா செவி கொடுக்காமல் போகிறார்கள், கீழ்ப்படியாமல் அவர் செய்த அற்புதத்தை அறியாமல் போய்விடுகிறார்களாமே. இருதயத்தை கடினப்படுத்தி தன் தோள்களை கடினப்படுத்துகிறார்கள். அதனால அவருடைய செவி கொடுக்காமல் போகும் பொழுது ஆண்டவர் திரும்ப சத்திர இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்களை
அதாவது ஆண்டவர் திரும்பமாய் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அது போலதான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எஸ்தரோட எஸ்ரா புஸ்தகத்துல 4 பார்க்கும் பொழுது ஜனங்கள் வந்து ஆலயத்தை கட்டுவதற்கும் அஸ்திவாரம் போட்டு அலங்குகளை கட்டுவதற்கும் பட்டணங்களை கட்டுவதற்கும் கட்டி கொண்டிருக்கும் பொழுது அகஸ்வேஸ் ராஜாவின் தரியுது ராஜாவின் பெர்சியாவின் ராஜாவாக தரியுது ராஜாவின் காலத்தில் அது நிறுத்தப்படுகிறது. ஜனங்கள் அவர்களுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த தேசத்தின் ஜனங்கள் கடிதங்களை எழுதி ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள். அகஸ்வேஸ் ராஜாவுடைய காலத்திலே அவர் அதை தடுத்து நிறுத்தும் பொழுது நிறுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு காலங்களிலே ஆண்டவர் ஆகாசையும் சகரியாவையும் எழுப்பி தீர்க்க தரிசனங்களை உரைத்து சபைகளை கட்டுவதற்கு இது நேரம் என்று சொல்லி கடிதங்களை எழுதுகிறார்கள். கோரேசின் முதலாம் காலத்திலே கோரேசுக்கு கடிதம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கோரேசு சொல்லுகிறார், இந்த நாளில் முதற்கொண்டு உங்களுக்கு அரண்மனையிலிருந்து திராட்சரசம் ஆண்டவருக்கு பலி கொடுக்கும்படியாக காளைகள், ஆடுகள், கோதுமை, உப்பு, தண்ணீர், அதாவது எண்ணெய் எல்லாம் அனுப்பப்படுகிறது. அன்றாட செலவுக்குரிய அத்தனை பேர் அவர்களுக்குரிய செலவை ஆண்டவர் அந்த நாளிலே சந்தித்தார். ஆமென். கோரேசு ராஜா மூலம் சந்தித்தார். இந்த நாளில் பாருங்களேன், சத்துரு அவர்களுடைய கைகளை தளரும்படியாக அவர்களை கஷ்டப்படும்படியாக செய்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை காரியத்தை மாறுதலாய் முடியும்படி செய்து அவர்களுக்கு அன்றாட தேவைகளை கோரேசு ராஜா மூலம் அவர்கள் அலங்கலத்தை கட்டி முடிக்கவும், சபையை கட்டி முடிக்கவும், பட்டணத்தை எழுப்பி கட்டி முடிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படித்தான் அந்த 12 மாதம் அந்த ராஜாவுடைய காலத்திலே அவர்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அதாவது வெளியரங்கமாய் அதாவது இருண்ட அறைக்குள்ளாக கதவுகளை பூட்டி கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அந்தரங்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்து போகாது என்று சொன்னது போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் காண்கிற காலத்துக்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஜனத்துக்கு வருகிற அழிவை நான் எஸ்தர் புஸ்தகத்தில் 8:6 பார்க்கும் பொழுது என் ஜனங்கள் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி நான் சகிக்க கூடும் பார்க்க கூடும், என் குலத்துக்கு வருகிறதை எப்படி அழிவை நான் சகிக்க கூடும் பார்க்கிறாங்க சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த வைராக்கியம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த தயவை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆராதிக்கிறோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அன்றாடம் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்ரு ஒரு நாளும் குறுக்கிட முடியாது. ஆமென். ஏனென்றால் ஆண்டவரின் பிள்ளைகள் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், அவர்கள் ஆலயத்துக்கு முன்பாக நின்று கண்ணீர் வடிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் அதை கேட்பார். ஆமென். தன் குலங்களுக்காக நிற்கிற பிள்ளைகளை, தன் ஜனத்திற்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். அதனாலே காரியத்தை மாறுதலை முடிய செய்வார். அவர்களுக்கு எத்தனை விரோதமாக எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஆமோனை போல இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் சங்காரம் பண்ணுவார். ஆமென். அவர்களுக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காது போகும். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய படிப்பிலே, வேலையிலே எத்தனை சத்துரு வந்தால் அவனை ஜெயித்து நீ ஜெயம் கொள்ளும் மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். உங்களோடு இருக்கிற தேவன் இன்னார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அவரை தயவு செய்தால் ஆண்டவர் எப்படி சொல்றனா, அந்த நாளில் 8:6 பார்க்கும் பொழுது யூத ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் ஆண்டவர் இருக்கிறார். வெளிச்சத்தின் தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது என் பலன் என்று சொன்னது போல அவருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அவர் உங்களுக்கு கனத்தை தருவார். உங்கள் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அப்பேற்பட்ட நாமத்தை நீங்களும் நானும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிற தேவன். ஆமென். பாருங்க, அந்த யூத ஜனங்கள் அவங்களுக்கு பயப்பட்டு அநேக ஜனங்கள் வந்து தேசத்தின் ஜனங்கள் அவர்களோட சேர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பது அவருக்கு பயந்து ஜனங்கள் ஓடி வந்து இன்னும் அவர்கள் மூலமாய் அவர் நாமம் மகிமைப்படும். ஆமென். அவர்கள் சேர்ந்து உங்களை ஆராதித்து துதிப்பார்கள். ஆமென். அதனால எந்தவித கவலை இல்லாம கண்ணீரோடு
உங்களோடு எதுவும் இல்லாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்து உங்களை இன்னார் என்பதை வெளிப்படுத்துவார், வெளிக்கொண்டு வருவார். ஆமென். தூதர்களைப் போல நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு தூதர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்து தயவு செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. ஆண்டவர் தயவு செய்த காலத்துக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் மனித கண்களை தயவு செய்யும்படி செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.